கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, காலங்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இனி காலம் செல்லாது என்று முழக்கமிட்டு கொண்டிருந்தார். இனி காலம் குறுகி இருக்கிறது என்று உரைத்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் நம்ம கேட்டவர்கள் தான். என்ன செய்ய போகுது, நம்மளை மிஞ்சி என்ன வந்துட போகுது, வந்தா பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு மனுஷன் இருந்தான். அவன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்வாதாரத்தில் அந்த அன்பான மகன் தேவனை எங்கு கடந்து போனாலும், ஐயோ பொல்லாத வழிகளாச்சே, பொல்லாத தேசங்களாச்சே, இதில் நான் எப்படி வாழப் போகிறேனோ என்று அவன் பயந்து நடுங்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பாரு, இந்த உலகத்தின் அஸ்திபாரம் ஆண்டவர் தான், என் வாழ்வை ஆசீர்வதித்தது அவர் தான், எனக்குள் ஜீவனை கொடுத்தது அவர் தான், அவர் இல்லாமல் நான் எங்கு கடந்து போக முடியாது என்று அறிந்து புரிந்து தெரிந்து எப்பொழுதும் ஆண்டவரை அவனுக்கு முன்னாடி நிறுத்துவான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம யாரை நிறுத்துகிறோம்? எடுத்து நீ வாசி. சங்கீதம் இப்ப வாசித்து 16வது அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரை வைத்திருக்கிறோம்? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். ஒரு தேவ பிள்ளை, உலகத்தை அறிந்தவன், புரிந்தவன், தெரிந்தவன், அவன் தன்னால தன் பலத்தினாலும் பராக்கிரத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்தவன் ஆண்டவரை அழைத்து, அப்பா என்னுடைய வாழ்க்கையில நீ முன்னாடி வாங்க. நான் கூட தான் முன்னாடி வச்சுன்னு இருக்கிறேன், கழுத்துல ஒரு கிராஸ் சிலுவையை தொங்க போட்டுட்டு இருக்கிறேன், கையில கட்டி வச்சிருக்கிறேன், இடுப்புல கட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். யோசனை இல்லை. அதல்லம்மா, ஜீவாதிபதியை அவன் வாழ்க்கையில முன்னாடி நிறுத்திட்டு அவன் சொல்வான், வேதத்தை தான் சொல்லப்படுகிறது, நான் எங்க போகணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்து முகமுகமாய் பார்த்து சொல்வான், ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக நான் கடந்து போலாமா, நான் இவரிடத்தில் போய் சந்திக்கலாமா, இந்த கிராமத்துக்கு போலாமா, இங்க குடியிருக்கலாமா, நான் யுத்தத்துக்கு போலாமா, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா? ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகளை அமலேக்கியர் சிறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் பின்தொடர்வேனா? நீங்க சொல்லுங்க. இது உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நமக்கு எப்பவுமே ஒரு டென்ஷனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கையில நீ எடுத்துக்கோ, டென்ஷனோடு தான் வாழ்வோம். பிஸி. என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்ம எங்காவது போனோம்னா கூட இறைவனை விட்டுடுவோம். நம்ம யாரு நமக்கு கூட வராங்களோ அவங்கள முன்னிறுத்திட்டு நம்ம கடந்து போவோம். அப்படி இல்லாம வாழ்க்கை, அவங்க நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் 30-38 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்ற முடியாது. வானத்துக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள், சொந்தங்கள் இருக்கிறார்கள், பந்தங்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. இந்த மனுஷன் ஒரு ஆடுகளும் மேய்த்திருந்தவன், ஈசாய் குடும்பத்தில 8வது மகன். என் அன்பு தேவ பிள்ளைகள், அவனுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு தெரியும். நிம்மதியான தூங்கி அவன் விழித்து கொண்டதே கிடையாது. ஆனால் வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்னாடி எப்போதும் அவன் வைத்திருப்பான். அதை வாசித்து முடி. அவரின் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவனே சொல்றான் பார், என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிற போது என்னை யாருமே அசைக்க முடியாது. நம்ம சொல்றோம், நான் யார் தெரியுமா, என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை அசைக்க முடியாது என்று சொல்றோம். இவன் சொல்றான் பாரு, யாரை பக்கத்துல வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு இவன் சொல்றான் பாருங்க, ஏன்னா அவர் தான் என்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டு இருக்க. அதெல்லாம் தான் அவன் சொல்றான். தாவீது தான் சொல்றான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 16,000 பேர் வந்தாலும். எப்படி சொன்னான்?
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். எப்படி சொன்னான்? எப்படி சொன்னான்? என்னை சுற்றிலும் 16,000 பேரு, அது என்ன அணுகாது. எப்படி சொன்னான்? ஏன் சொன்னான்னு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவன் எப்போதும், அவன் எங்க போனாலும் ஆண்டவரை முன்னிறுத்துவான். ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் போலாமா? இந்த பாதை செவ்வியான பாதையா? நான் இப்போ ஒருவர்கிட்ட நான் பேச போறேன். அவர்கள் குணாதிசயம் எனக்கு தெரியாது, அந்த அதிகாரி இதயத்துல எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் கடந்து போறேன், நீங்க வாங்க. நம்ம அப்படி இல்லையம்மா. இது பரிசுத்த நாளும்மா. உன் இருதயம் இங்கதான் இருக்கணும். உன் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் இங்கதான் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை இங்கதான் இருக்கணும். தேவன் இப்படி சொல்றாரு. இந்த வசனம் அருமையா சொல்றது. எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னா, அதே மனுஷன் சொல்றான். அப்போஸ்தலர் எடுத்து வாசி, 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசி. அந்த மனுஷன் என்ன சொல்றான் பார்க்கலாம். அப்போஸ்தலர், அவரை குறித்து தாவீது கர்த்தரை நிறுத்துவேன்றான். நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி எனது வல்லத்து பரியாசத்தில் இருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, அவங்க என்னப்பா நிறுத்தி இருக்கிற? என்னை யாரும் அசைக்க முடியாது, அசைக்க பார்க்க விட முடியாது. சவால் போடுறான். நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடுறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு தேடுறோம், விட்டுட்டு நம்ம போயிடுறோம். இதுதான் நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய விசுவாசம். ஆனா இவன் வாழ்க்கையில பாருங்க நண்பு தேவ பிள்ளைகளே, அதனால்தான் வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. சங்கீதம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீ எடுத்து வாசி. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நான் முன்னாடி நிறுத்திட்டேன் ஆண்டவரை. இன்னைக்கு எத்தனையோ நாசமோச இடர்களில் என் கால் போய் சறுக்கி விழுந்துகிடுது. என் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னாலே என் வாழ்க்கை சிதைந்து கொண்டிருக்கிறது. போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் நான் போறேன், நடக்கக்கூடாத இடத்துல நடந்து போறேன், உட்காரக்கூடாத இடத்துல நான் உட்கார்றேன். என் காலடிகள் வழுவாத படிக்கு முன்னாடி நிறுத்திட்டு சொல்றாமா. நம்ம எப்படி சொல்றோம்? நீ சொல்லுங்க. செருப்பு போட்டுக்கின்னு போகலாம், கொஞ்சம் லேட் ஆக போகுதுன்னு செருப்பு தூக்கி போட்டு கூட அந்த பிரச்சனை நீ ஓடி நின்னுற. எவ்வளவு பெரியது பத்தியா? அங்க போய் நின்னுட்டு இசைந்து நீ அதெல்லாம் கேட்டுட்டு மகிழ்ச்சியா வருகின்ற போது வீட்டுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். உனக்கு முன்னாடி யார் வந்துட்டான் பாரு, பிசாசு வந்துட்டான். வாசுப்படியில் வந்து நம்முடைய பாவங்கள் படுத்து கொண்டு இருக்கிறது. விடவே மாட்டான். நல்லத்துக்கு தான் போனேக்கா, இந்த காலு உட்கார்ந்துருக்க கூடாதா, ஒரு இடத்துல இருந்திருக்க காலை குற்றம் சொல்றேன், வாயை குற்றம் சொல்றேன், நாக்கை குற்றம் சொல்றேன். நான் கம்முன்னு இருக்க கூடாதா? ஏதோ நல்லத்துக்கு 2 வார்த்தை பேசினேன், அது எனக்கு தீமையாக வந்துச்சு. ஒரே அழுகை, துக்கம், புலம்பல். உன்னுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு, யாரோ ஒரு காரியத்துக்காக நம்ம துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றோம். என் அன்பு பிரியமானவர்களே, இந்த மனுஷன் எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. என் காலடிகள் வழுவாத படிக்க நடைகள் வழிகளை ஸ்திரப்படுத்தும். என்னால முடியாது, என் கால் தானே. இங்க 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீ வாசி. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கு. ஏன்? நீ காத்து கொண்டாதான் உன் பிரச்சனை ஒழியும். பிரச்சனை வராது. உனக்கு வருகின்ற உபத்திரவம், போராட்டம், இன்னல்கள், வேதனைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ காத்து கொள்ளவில்லை என்றால், நீ சபைக்கு நீ வரவில்லை என்று சொன்னால், உன் காலு இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, அதனால்தான் அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, வழுக்கி போகாதபடி உறுதிப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் பேசுறேன். இப்ப நீ என்னுடைய வீட்டுக்கு போகும்போது, என்னுடைய தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், ஜாக்கிரதை.
உன்னை எந்த சிக்கல் எடுத்துன்னு விட்டுட்டு போகுது, எந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு போகுது. கலியப்படியில் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீ வாசி. நீதிமொழிகள் 3:23. அப்பொழுது இப்பதான் பேசுறார். எப்பா நீ நடைய பார்த்துக்கிட்டல்ல, உன் வாழ்க்கையில நீ எப்படி வாழலாம் தெரியுமா? நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. என் அன்பு பிரியமானவர்களே, உன் கால் இடராது. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பயமின்றி நீ வாழலாம். எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உன்னை முன்குறித்தவர், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டவர், உலகம் தோன்றுவதற்கு முன்னாவே உன்னை அறிந்தவர், தாயின் கருவில் இருக்கின்ற போது உன்னை கண்டு கொண்டவர், உன்னை பேர் சொல்லி அடித்த தகப்பன், அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உன்னை விட்டுருவாரா? எவ்வளவு புத்திமதி சொல்றார் ஆண்டவர். நான் கேட்க மாட்டேன், என் வழி தனி வழி, என் வழி இப்படிதான் இருக்குது, இப்படிதான் போவேன். ஆலயத்துக்கு வரலன்னா, ஆண்டவரை பார்க்கலன்னா, ஆண்டவரை பார்க்கலன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வாதாரம் முடிஞ்சிடுமா? இப்ப சந்தோஷமா இருக்கலாம், ஒன்றும் நடக்காத போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதை கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். அது எப்போ விடணுமோ பிசாசுக்கு கேட்ப, ஆண்டவரை நீ அவனை வேலி அடித்து இருக்கிறியல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நீக்கி பாடுறா, கொஞ்சம் எடுத்து பாடுறா, என்ன ஆகுது? நண்பு பிரியமானவர்களே, அப்போ நம்மளை காக்கிற தேவன் இப்படி சொல்றார். வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் வருவேன் என்றார். என்ன சொல்றார் ஆண்டவரே? உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் எப்படி பாரு, எப்படி வருவாரு? சொல்லிட்டாரு. உன்னுடைய ஸ்தானத்தை பார்த்து வருவாரு, உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து வருவாரு, உன்னுடைய காரியங்களை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தா வருவாரு. வருவாரு வருவாரு. எப்பயா வருவீங்க? வருவேன் என்று சொன்னீரே, எப்போ வருவேன்? தானே நம்ம கேள்வி. என்னுடைய பிரச்சனையில வருவேன் என்று சொன்னீர், எப்போ வருவீங்க? என்னை சந்திக்க வருவேன் என்று சொன்னீங்களே, வாக்கு மாறாத தேவனாச்சே நீங்க. வருவேன் என்று சொன்னீங்களே, எப்போ வருவீங்க? ஒரு மனுஷன் தாவீது சொல்றான், சங்கீதம் 101:2 வாசி. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாகத்தோடு காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகள் கடைசி காலமா ஒரு தாகத்தோடு காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நீ வந்த என் பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நீ வரத்துக்கு என்ன தடை வச்சிருக்கிற? நீ வந்தால் என் நிலைமை மாறிடும். ஆனா உனக்கு முன்னாடி எவ்வளவு தடைகள் இருக்கிறது. என்னுடைய காரியத்தின் நிமித்தமாய் தடைகள் இருக்கிறது, என்னுடைய அவ்விசுவாசத்தினால தடைகள் இருக்கிறது, என்னுடைய பயம் இல்ல பக்தியில் எதனால தடைகள் இருக்கிறது, உம்மை தேடாததுனால தடைகள் இருக்கிறது, ஜெபிக்காததுனால தடைகள் இருக்கிறது, சபைக்கு வராததுனால தடைகள் இருக்கிறது. இவ்வளவு தடைகளை வச்சு ஆண்டவர் எப்படி வருவார்? நீ கேட்கிற, வருவேன்னு சொன்னி ஐயா, எப்போ வருவேன்? இந்த மனுஷன் கேட்கிறான், எப்போது என்னிடத்தில் வருவா? ஆண்டவர் சொல்றார், நான் வருவேன். எப்ப தெரியுமா? எடுத்து வாசி. யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில். நான் வருவேன். எப்படி தெரியுமா வருவேன்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. உங்களிடத்தில் வருவேன். இந்த பூமியில என் பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் போகாதபடி நான் வருவேன். எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்துக்காக நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்துக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்துக்காக நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? பிரியமானவர்களே, நான் வருவேன். உன்னை திக்கற்றவர்களா நான் விடவே மாட்டேன். ஏன்னா என் பிள்ளை நீ. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 55வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசி. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில். ஐயோ, நான் செத்துருவனா? இந்த காரியத்துக்காக நான் செத்துருவனா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உபத்திரம் வரும் நம்மளை தேடி, அதை நீ ஜெயிச்சிடுவ. பிரச்சனை வரும், அதை நீ ஜெயிச்சிடுவ. வேதனை வரும், அதை துரத்தி விட்டுருவேன். வியாதி வரும், அது சரி பண்ணிடுவேன். போராட்டம் வரும், அதெல்லாம் நீ பார்த்துருவேன்.
ஆனால் மரணம் வரும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் வரும், நான் ஜெயிச்சிருன்ற ஆள் சொல்லு பார்க்கலாம். வாசித்திய அருமையான மகளே, மரண திகில் என் மேல் விழுந்தது. தினதோறும் ஐயோ நான் செத்துட்டா என்ன நடக்கும், நான் செத்துட்டா இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க, நான் செத்துட்டா. என் அன்பு ஒரு திகில், இதை எப்படி போக்குறது? அதனால்தான் வேதம் அருமையா சொல்லப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எடுத்து வாசியே சங்கீதம் 18வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 18:4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டியே, இதை ஜெய்ய பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வியாதி, போராட்டம், இன்னல்கள், வேதனை எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டியல்ல. பல மாதங்கள் ஆனா கூட ஜெயிச்சிட்டியல்ல, விரட்டி அடிச்சிட்டியல்ல. இந்த மரணத்தை ஜெயிச்சு காட்டா. ஒருவர் வந்தா தான் ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவதான் சொல்ல, நான் வருவேன், உங்களை திக்கற்றவங்கள விட மாட்டேன்னு.